ஹாய் ஆல், ஒரு ஐடியல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆலு கேப்சிகம் ரைஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரைஸ் நீங்கள் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் ரா ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட் இந்த ரைஸ்க்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நல்லா ஆறின பின்னாடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் நெய், ஆயில் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளி 1 மீடியம் சைஸ் சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டான பிறகு குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகா எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுடுங்க. 2 நிமிஷம் கழித்து காய் கொஞ்சமாக வெந்திருக்கும். ஒரு 50% வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா காய்கறியோட இந்த மசாலா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெதுப்பான தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு யம்மியான டெலிஷியஸான ஒரு ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் குயிக் மெனுவாக கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணால் கூட நல்லா மாய்ஸ்டாக நல்லாயிருக்கும். எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாமல் இந்த ரைஸை நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஒரு சிம்பிள் ரைத்தாவோட. இந்த ரைஸ் ஹாட்டாகவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆறின பின்னாடியும் சாப்பிட்டாலும் ரொம்ப உதிரியாக நல்லாயிருக்கும். டூ ட்ரை திஸ் ரெசிபி.